ஹாய் என்டர்பிரனர்ஸ். சக்ஸஸ் பற்றி நேற்று பார்த்தோம். சக்ஸஸ்னா என்ன, ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸ், இதை பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சில விஷயங்களை அச்சீவ் பண்ணும்போது நமக்கு ஹாப்பினஸ் வருது, அது ஏன், அதே மாதிரி ஃபுல்ஃபில்மெண்ட் எப்போ கிடைக்கும் நமக்கு, இதை வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஹாப்பினஸ் எதனால் அச்சீவ் பண்ணும்போது வருதுன்னா, அச்சீவ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகிறோம். எக்ஸ்பேண்டுன்னா என்ன, விரிவடைகிறோம். என்ன விரிவடையுதுன்னா, நமக்கு ஃபிசிக்கலாக, மென்டலாக, ஸ்பிரிச்சுவலாக மூணு வழியிலையும் நம்ம வளர்ந்தோன்னா நமக்கு ஹாப்பினஸ் வரும். அல்டிமேட்டாக ஃபிசிக்கலாக வளர்கிறது, பாடி வளர்கிறது, நம்ம வளர்கிறது, நம்ம குழந்தைங்க வளர்கிறது, ரெண்டுமே நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். மென்டல்னால் நம்ம இன்டலெக்சுவல் க்ரோத்து, நம்ம அறிவு விரிவடைகிறது. விரிவடைகிறதுனா என்னென்னா, நம்ம நிறைய படிக்கிறோம், நிறைய கற்றுக்குறோம், கேட்குறோம், வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து அறிவு விரிவடைவதற்கான வழிகள். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் க்ரோத்னா என்ன, அது வந்து ஆன்மா விரிவடைவது. ஆன்மா எப்போ விரிவடையும், அன்பு அதிகமான ஆன்மா விரிவடையும். நம்மளை பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டா, செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம், அதன் மூலமாக ஆன்மா விரிவடையும். இந்த மூணில் எது நடந்தாலும் நமக்கு அது அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். அந்த அச்சீவ்மெண்ட் நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஆனால் மூணுமே சேர்ந்து நடந்ததுனா தான் நமக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும் லைஃப்பில். அப்போ இந்த மூன்று வளர்ச்சியும் நமக்கு எப்போ வருதோ, அதாவது ஃபிசிக்கல் க்ரோத், மென்டல் க்ரோத் அண்ட் ஸ்பிரிச்சுவல் க்ரோத், அது வந்து சேரும்போது நமக்கு இயல்பாகவே ஃபுல்ஃபில்மெண்ட் லைஃப்பில் கிடைக்கும். இந்த மூணு டைமென்ஷனும் ஈக்குவலாக இருக்கணும். நம்ம எல்லாமே இந்த மூணுக்காக தான் செய்கிறோம். ஃபிசிக்கல் க்ரோத், மென்டல் க்ரோத் அண்ட் ஸ்பிரிச்சுவல் க்ரோத், பாடி, மைண்ட் அண்ட் சோல். அப்போ மணி என்ன, நம்ம ஏன் வந்து பணத்தை ஃபுல்ஃபில்மெண்ட்டாக, பணத்தை சம்பாதிக்கும் போது ஹாப்பினஸ் ஆகிறோம், அதையே மனிதன் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக நினைக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா பணம்ங்கிறது இந்த மூணையும் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு டூல். ஆனால் அது அல்டிமேட் எய்ம் இல்லை. நமக்கு பணம்ங்கிறது ஒரு டூல். அந்த டூல் கிடைக்கும் போது நமக்கு மற்ற மூணும் கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை வருது. அதனால் நம்ம பணம் சம்பாதிக்கும் போது நமக்கு ஹாப்பினஸ் வருது. பட் அது டெம்பரரி. அல்டிமேட்டாக நமக்கு பாடி, மைண்ட் அண்ட் சோல் விரிவடையணும். அதில் தான் நமக்கு ஹாப்பினஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். அதுதான் ரியல் சக்ஸஸ். ஸோ கண்டினியூவாக பிஸ்னஸ் பண்ணுங்கள், நிறைய பணம் சம்பாதிங்க. அந்த டூல் இருந்தால் தான் நம்ம பாடி, மைண்ட், சோல் விரிவடையும். சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுங்கள், மகிழ்ச்சியாக இருங்க. தேங்க்யூ, பாய்.